திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 222 மற்றும் நிறைவு பாகம். தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 28 மற்றும் நிறைவு பகுதி. வள்ளி நாயகி அம்மையாரின் வரலாற்றை முருகப்பெருமான் தெய்வநாயகி அம்மையாருக்கு எடுத்து கூறி அருளுகின்றார். தெய்வயானை அம்மையார் இவற்றையெல்லாம் கேட்டு சுப்பிரமணிய பெருமானுக்கு விண்ணப்பிக்கின்றார். திருமாலிடம் உதித்த நானும் இந்த வள்ளி நாயகியும் அளவில்லாத காலம் தங்களை பிரிந்திருந்தோம். அவ்வாறு பிரிந்திருந்த எம்மை விரைவில் இந்த இடத்தில் ஒன்றாக கூட்டி தேவரீருடன் இருக்கச் செய்த தேவரீரது அருள் வல்லபத்துக்கு யானும் இவளும் செய்யத்தக்க பிரதி உபகாரம் ஏதும் இல்லையே என்று பிரார்த்திக்கின்றார். மேன்மை பொருந்திய குரவர் பாவையாகிய வள்ளி நாயகியார் தேவலோகத்தை உடைய தெய்வ நாயகியார் கூறிய வார்த்தையை கேட்டு, முந்தைய பிறப்பில் யான் உமக்கு உடன் பிறந்த தங்கையாக இருந்தேன். அந்த ஒரு காரணம் மட்டுமல்ல, இந்த பிறவியிலும் கூட ஒரு வகையால் தங்களுக்கு தங்கையாக ஆகிவிட்டேன், அமைந்துவிட்டேன். உங்களை சரணடைந்து உய்தி கூடினேன். தங்களின் தங்கையாகிய அடியேனை காத்தருளுக என்று வள்ளி நாயகி அம்மையார் தெய்வயானை அம்மையாரிடம் பிரார்த்திக்கின்றார். வள்ளி நாயகி அம்மையார் இவ்வாறு கூறி தெய்வயானை அம்மையாரை வணங்க, தெய்வயானை அம்மையாருடைய திருவடிகளை தாழ்ந்து வணங்க, தெய்வயானை அம்மையார் உடனே வள்ளி நாயகியாரை எடுத்து தழுவி, இந்த நல்ல தினத்தில் உன்னை தங்கையாக நான் பெற்றேன். அதோடு எம்பெருமானினுடைய திருவருளையும் ஒருங்கே பெற்றேன். இதனால் இந்த பேற்றை காட்டிலும் இனி மற்றொன்று பெறுவதற்கு அரிதான பேறு எதுவும் இல்லை. இதுவே நான் பெற்ற மிகப்பெரிய பேறு என்று கூறியருளினார். இந்திர குமாரியாகிய தெய்வயானை அம்மையாரும் வேட்டுவர் குமாரியாகிய வள்ளி நாயகியாரும் இவ்வாறு வேற்றுமை சிறிதும் இன்றி ஒருவரோடு ஒருவர் அன்போடு அளவளாவி உயிரும் சிந்தையும் உயிரும் உள்ளமும் செய்யும் செயலும் நாயகனார் செய்யும் சிறப்பும் ஒன்றேயாக மலரும் மனமும் போல ஒருமைப்பட்டு இருமை இன்றி ஒருவன் என்னும் ஒருவனை பற்றி கொண்டு இருவரும் ஒருவராய் இருந்தார்கள். இவ்விருவரது சக்திகளும் முருகப்பெருமானோடு ஒன்றாக கலந்திருக்கும் தன்மை என்பது கங்கையும் யமுனையும் தங்களுடன் கலந்து பின்னர் இரண்டும் கிருபா சமுத்திரமாகிய ஞானநாயகராகிய சுப்பிரமணிய பெருமானை கலந்தது போன்று கலந்து நிற்கின்ற தன்மை ஆகும். இச்சா ஞான கிரியாசக்திகள் என்ற மூன்றும் ஒருமைப்பட்டு நிற்கின்ற தன்மை. இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சமுத்திரத்தின் பெருக்கமாக அடியார்களின் உள்ள கமல வயல்களில் பெருக்கெடுத்து ஒழுகி ஓடுகின்றன. அழகிய கிரணங்களை உடைய சூரியனும் வெண்மையாகிய சந்திரனும் இவர்களுக்கு நடுவே அக்னி வீற்றிருப்பது போன்று எம்பெருமானின் 3 திருக்கண்களாக சூரிய அக்னி சந்திரன் என்று 3 திருக்கண்களும் இருப்பது போன்று முருகப்பெருமான் நடுவே அக்னியைப் போன்று அக்னி நெற்றிக்கண்ணை போன்று வீற்றிருக்க, முருகப்பெருமானுக்கு இருபுறத்திலும் சூரியனும் சந்திரனும் போன்று தெய்வயானை அம்மையாரும் வள்ளி அம்மையாரும் வீற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நடுவே சுப்பிரமணிய பெருமான் சக்தி சமேதராக வீற்றிருந்து அருளினார். கிரௌஞ்சகிரியை பேதித்த துளை செய்து அழித்த வேல்படையை தாங்கிய ஸ்கந்தசுவாமி ஒப்பற்ற ஒரு தருவாகி தெய்வத் தருவாகி விருட்சம் போன்று இருக்கின்றார் என்றால், அந்த விருட்சத்திலே படரும் கொடிகள் போன்று கிரியை ஞானம் என்ற இந்த 2 கொடிகளும் சுப்பிரமணிய சுவாமி என்ற விருட்சத்தை தழுவிக்கொண்டு இருப்பது போன்று கிரியாவல்லி ஞானவல்லி என்ற இவ்விரு பெருமாட்டிகளும் எம்பெருமானை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள். வேதம் ஆகமங்கள் இவையெல்லாம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று 2 வகையாக அமைவது போல, வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று 2 வகையாக அமையும். அதன் விளைவாகிய அருள்நெறி எனப்படும் ஆகமமும் கிரியை ஞானம் என்று 2 வகைப்படும். சரியை கிரியையிலும் யோகம் ஞானத்திலும் அடங்கும். கிரியை என்பது ஞானத்திற்கு நிமித்தம், ஞானம் என்பது மோட்சத்திற்கு வாசல்.
கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்று சிவப்பிரகாசம் கூறுகின்றது. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. எனவே ஸ்கந்த பெருமான் என்ற முருகப்பெருமான் என்கின்ற அந்த தெய்வீக விருட்சத்தை ஆன்மாக்கள் அணுகுவதற்கு முதலில் கிரியாவல்லி என்ற தேவியை சரணடைந்து கர்மசுத்தி செய்து கொண்டு அந்த தரு பூக்க தாமும் பூத்து அது காய்க்க தாமும் காய்த்து அவ்வாற்றால் சுத்தியை எய்தி பின்னர் ஞானவல்லியை தொடர்ந்து பற்றி அயரா அன்பு முதிர்ந்து தாமும் அத்தருவேயாய் அந்த விருட்சமேயாய் அத்துவித முக்தி கனியை அத்வைத முக்தி கனியை நுகர்ந்து பேரின்ப பெருவாழ்வு பெறுகின்றன ஆன்மாக்கள். அப்படி முருகப்பெருமான் என்ற விருட்சத்தை அணுகி அதன் பழச்சுவையாகிய சிவானந்தத்தை நுகருவதற்கு கிரியையும் ஞானமும் முக்தி கனி பெறுவதற்கு ஏணிப்படிகளாக அமைகின்றன. கற்பெனப்படுவது களவின் வழித்தே என்பது களவியல் சூத்திரம். எனவே கற்பு முற்றுப்பெற்ற தெய்வநாயகி அம்மையாரை ஞானவல்லி எனவும் களவு முற்றுப்பெற்ற வள்ளிநாயகி அம்மையாரை கிரியாவல்லி எனவும் இத்திருப்பாடல் உரைக்கின்றது. பல் உயிர்க்கு அருளை பூத்து என்றது அறிவும் தொழிலும். அதாவது ஆன்மாக்கள் தன்னுடைய ஞானமும் கிரியையும் அதனுடைய வலிமையும் குணமும் மலபாஷத்தால் மறைக்கப்பட்டு அணுத்துவம் பூண்டு இருக்கின்ற நிலைமை, அந்த ஆணவம் என்ற இருளில் கிடந்து தடுமாறி இடர் உழக்கும் பலவகை உயிர்களுக்கும் குருடருக்கு கோல் கொடுத்து உதவுவது போல தனு கரண புவன போகங்களை கொடுத்து அந்த ஆணவ இருளிலிருந்து வெளிவருமாறு அருள் புரிய கருதுகின்ற இறைவனின் இச்சை, அந்த இச்சாசக்தியே வள்ளியம்மையார். இந்த திருவருளே காய் தோன்றுவதற்கு காரணமாகிய பூ போன்று இருப்பதால் பூ என்று உருவகிக்கப்பட்டது. இது கேவல நிலையில் கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு பெருமான் செய்கின்ற உபகாரம் இங்கே விளக்கப்படுகின்றது. இனி பவநெறி என்றது ஆணவமாகிய அந்த இருளிலிருந்து சிறிது நீங்கி அவ்வுயிர்களுக்கு தனுகரண புவனபோகங்களை கொடுத்து மயக்கம் நீக்குவதற்கு முடிந்த வழியாகிய பிறவி வழியை, பிறவிகளை எம்பெருமான் அருளுகின்றாரே, அது பூவிலிருந்து தோன்றிய காய் போல பயன்படும். எனவே ஆணவமலத்தோடு கண்ம மாயாமலங்களோடு சேர்ந்திருக்கும் இந்த சகல நிலை என்பது, சகல நிலையில் இறைவன் அருளுவது என்பது, அந்த உபகாரம் இங்கே காய் என்று கூறப்பட்டது. இனி அன்பர் என்று கூறுவது அது பாஷ நீக்கமும் பாசக்ஷயமும் சிவப்பேரும் அடைந்த சுத்த நிலை. அது மலம் நீங்கிய நிலை, அயரா அன்பு இருக்கின்ற நிலை. அதுவே கனி என்ற அந்த முக்திக்கனியை ஆன்மாக்கள் எம்பெருமானின் உபகாரத்தால் சுவைக்கின்ற பேரின்ப நிலை. இவ்வாறு சுப்பிரமணிய பெருமானின் திருவடி இன்பத்தை ஆன்மாக்கள் அடைந்து அனுபவிப்பதற்கு கிரியாவல்லி ஞானவல்லி என்று இரு தேவியர்களின் சரணங்களை பற்றுவது இங்கே நெறியாக வழியாக உணர்த்தப்பட்டது. சிவாகமங்கள் கூறும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதும் அந்த தத்துவங்களெல்லாம் இங்கே விளக்கப்படுகின்றன. உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டருளிய சிவபெருமானது ஒரு திருமுகத்தில் சோம சூரிய அக்னி என்ற ஒப்பற்ற 3 திருக்கண்கள் ஒருங்கே இருக்கும் திருக்காட்சியைப் போல குரவர்மாதாகிய வள்ளி நாயகியாரும் விண்ணுலகத்தை உடைய தேவமாதாவாகிய தெய்வயானை அம்மையாரும் பெருமை பொருந்திய 2 பக்கத்திலும் வீற்றிருக்க அண்ணலாகிய திரு முருகப்பெருமான் அவ்விருவருக்கும் திருவருள் பாலித்து அந்த ஸ்கந்தகிரியில் இவர்களுடன் மூவராய் காட்சி தந்து இவர்களின் நடுவிலே வீற்றிருந்து அருளுகின்றார். கொடி ஒளிவீசி பறக்கின்ற குதிரை பூண்ட மனோவேகம் என்ற தங்கத்தேர், மரகதமணி போன்ற பச்சை பசும் தோகையினை உடைய மயில் வாகனம், முன்னொரு காலத்தில் நாரதர் செய்த வேள்வியில் வந்த ஆட்டுக்கடா வாகனம், வேல்படை, இன்னும் 11 ருத்ரர்கள் ஆயுதங்களாக அமைகின்ற 11 படைகள், இவைகளெல்லாம் 6 திருமுகங்களை உடைய அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமான் பணிக்கும் பணிகளை செய்து கொண்டு அவ்வாலயத்தின் பக்கங்களிலும் சந்நிதியிலும் முருகப்பெருமானை அணுகி வீறு படைத்திருந்தன.
ஏகனாகி இறைப்பணி நிற்க என்ற வழி சுப்பிரமணிய பெருமானின் திருப்பணியை மேற்கொண்டு இருந்தன. சேவல் முதலியவைகள் ஆத்ம வேகமாகிய முனைப்பு அடங்கி தத்போதம் அடங்கி ஏகனாகி இறைபணி நிற்கும் பொருட்டு முன் தவம் செய்து வந்தவைகள்தான் என்ற திருச்சரிதத்தையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு முருகப்பெருமான் இரு தேவியர்களோடு அங்க சாங்க உபாங்க பிரத்யங்கங்களோடு துவஜம் வாகனம் ஆயுதங்கள் இவைகளோடு ஸ்கந்தகிரி திருவாலயத்திலே வீற்றிருக்கின்றார் என்று 260வது பாடல் அமைகின்றது. 261வது பாடல் வள்ளியம்மை திருமண படலத்திலே பெருமானை போற்றுகின்ற வாழ்த்துகின்ற திருப்பாடல். சைவ பெருமக்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த பாடல். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்கசீர் அடியார் எல்லாம். செம்மையாகிய தூய விருப்பத்திற்கு இடமான சிவசுப்பிரமணிய பெருமானின் விசாலமான 12 திருபுஜங்கள் வாழ்க, முருகப்பெருமானின் 6 திருவதனங்கள் வாழ்க, கிரௌஞ்சகிரியை பிளந்த ஒப்பற்ற வெற்றிவேல் வாழ்க, சேவல் கொடி வாழ்க, அப்பெருமான் ஏறியருளிய மயில் வாகனம் வாழ்க, தெய்வயானை அம்மையார் வாழ்க, ஒப்பில்லாத வள்ளி நாயகியார் வாழ்க, சிறப்பு பொருந்திய அடியார்கள் எல்லோரும் பேரானந்த பெருவாழ்வு வாழ்க. 262வது திருப்பாடல். புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலா நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட 12 தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. இந்த திருப்பாடல் கந்தபுராணம் என்று 10,000த்திற்கும் மேற்பட்ட திருப்பாடல்களினால் இப்புராணத்தை அருளிய ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் தம் குலதெய்வமும் குருமூர்த்தியும் ஆகிய சுப்பிரமணிய சுவாமியால் எய்திய அருள் அனுபவத்தை அடக்க முடியாமல் ஒருவாற்றால் வெளிப்படுத்தச் செய்து அப்பெருமானுடைய பாத பங்கயங்களை துதிக்கின்ற திருப்பாடல் இத்திருப்பாடல். இவ்வாறு தம் குகானுபவம் வெளிப்பட்டு துதித்தார் என்றாலும் விலக்கியன ஒழித்து விதித்தன செய்வதாகிய அறம் கைவந்து அதனாலே மனமாசு தீர்ந்து அது தீர்ந்த வழி மெய்ப்பொருள் உணர்ச்சி பிறந்து அம்மெய்ப்பொருளுக்கு அடிமையாதல் ஆகிய இன்பம் எய்தி இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் சக்தி நிபாதமும் தலைக்கூடி ஆட்கொள்ளப்படுவதாகிய வீடு பெற்றை பெறுகின்ற புருஷார்த்த நெறியை காட்டியருளுகின்ற திருப்பாடல் இதுவும் ஆகும். கீழ் நெறியாகிய புன்புல நெறிக்கண் செல்லும் எனது செல்லுகையை தடுத்து நிறுத்தி மேன்மைத்தாகும் நல்ல நெறியின் கண்ணே என்னை ஒழுகச் செய்து மாசறு காட்சியாகிய மெய் உணர்வு என்பதனை அருள் செய்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் தமக்கு அடியவனாக்கி நல்வினை தீவினைகளாகிய இருள்சேர் இரு வினைகளையும் ஒழித்து ஆட்கொண்டு அருளிய 12 விசாலமான திருபுஜங்களை உடைய அருள் வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமானின் திருவடி தாமரைகளை நாம் எல்லோரும் போற்றுவோமாக என்று இந்த திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. இதிலே புன்னெறிக்கண் சென்ற என்பது தேவர்களையும் அசுரர்களையும் குறிக்கின்றது. மேலாம் நன்னறி ஒழுகிய என்பது முசுகுந்தர் போன்ற நல்ல பக்தர்களை குறிக்கின்றது. நவையறு காட்சி வல்ல என்பது நாரதர் முதலான முனிவர்களை குறிக்கின்றது. அடிமையாய் தம்மை அணைந்து இன்புறும் என்பது வள்ளி நாயகியார் போன்றவர்களை ஆட்கொண்டருளும் முறையில் ஆட்கொண்டு வீடுபேராய் விளங்குவதை குறிக்கின்றது. 12 தடந்தோள் வள்ளலின் பாத பங்கயங்களின் திருவருள் வரலாறே இந்த கந்தபுராணம் என்பதை காட்டியருளுகின்றது இந்த திருப்பாடல். 263வது திருப்பாடல். வேல் சேர்ந்த செங்கை குமரன் வியன் காதை தன்னை மால் சேர்ந்து உரைத்தேன் தமிழ்ப்பா வலுவுற்றதேனோ நூல் சேர்ந்த சான்றீர் குண மேன்மை நுவன்று கொள்மின் பால் சேர்ந்ததனால் புனலும் பயனாவதன்றே என்று ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள். வேலாயுதத்தை தம் சிவந்த திருக்கையிலே ஏந்தியிருக்கின்ற சுப்பிரமணிய பெருமானது பெருமை பொருந்திய சிவ கதையாகிய இக்கந்த புராணத்தை பித்து பிடித்தது போன்று பிதற்றுதல் செய்திட்டேன்.
என் பிதற்றுரையாகிய தமிழ் பாடல்களால் ஆன இப்புராணம் குற்றங்களெல்லாம் உடையதாக இருந்தாலும் நல்ல மெய் உணர்வு உடைய சான்றோர்கள் இப்புராணப் பொருளின் மேன்மை குணங்களை பாராட்டி அதனால் இந்த புராணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், புராணத்தின் மேன்மை குணங்களையே எடுத்து பாராட்டி குற்றங்களையெல்லாம் பொறுத்தருளி இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பாலோடு சேர்ந்ததனால் சுவையற்ற நீரும் கூட பயன்படுகின்றதே, அதுபோன்று குண மேன்மையாகிய சுப்பிரமணிய பிரபாவத்தை எடுத்து கூறுகின்ற இந்த நூலை சான்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். 264வது திருப்பாடல். பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர் புகழ்ந்த வையற்கெனது சிறு சொல்லும் ஒப்பாகும் இப்பார் செய்யுற்றவன் மால் உமை பூசை கொள் தேவன் வையத்தவர் செய் வழிபாடு மகிழுமன்றே. இந்த பூமியை சிருஷ்டி செய்த பிரம்மதேவரும் காக்கின்ற விஷ்ணுவும் இன்னும் உமாதேவியாரும் இவர்களெல்லாம் செய்கின்ற பூஜையை ஏற்றருளுகின்ற மகாதேவராகிய சிவபெருமான் இப்பூமியில் உள்ள மனிதர்கள் செய்கின்ற வழிபாடாகிய பூஜையையும் பொருள் செய்து ஏற்று மகிழுகின்றாரே. அதே போன்று பொய்யற்ற கீரன் முதலான புலவர்களெல்லாம் புகழ்ந்த பொய்யடிமையில்லாத புலவர் பெருமானாகிய நக்கீரர் முதலிய சங்கத்து சான்றோர்களெல்லாம் புகழ்ந்து பாடிய சுவாமியாகிய சுப்பிரமணிய பெருமானுக்கு எனது புன்மையாகிய சொற்கூட்டமாகிய இந்த பாடலும் ஏற்புடையதுதான். தந்தையாகிய சிவபெருமான் எவ்வாறு உமாதேவியாருடைய பூஜையை ஏற்றுக்கொள்கின்றாரோ அதே போன்று பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற பூஜையையும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வது போல அவரது திருக்குமாரராகிய முருகப்பெருமானும் நக்கீரர் முதலான சான்றோர்களெல்லாம் பாடிய பாடலை ஏற்று மகிழ்வது போலவே என்னுடைய இந்த பனுவலையும் ஏற்று மகிழ்வார் என்று ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள். 265வது திருப்பாடல். என் நாயகன் விண்ணவர் நாயகன் யானை நாம மின் நாயகன் நான்மறை நாயகன் வேடர் நங்கை தன் நாயகன் வேல் தனி நாயகன் தன் புராண நன் நாயகமாம் எனக்குள் கவி ஞாலமெல்லாம். எனது குருநாதன் தேவாதிதேவன் மழுவில் கற்பின் வாணுதலாகிய தெய்வயானை கணவன் நான்காகிய வேதங்களுக்கு அதீதன் குரவர் மடமகளாகிய வள்ளி மணவாளன் வேல்படையை தரித்த ஒப்பில்லாத சர்வலோகைக்க நாயகன் ஆகிய சுப்பிரமணிய சுவாமியினது புராணமாகிய இக்கந்த புராணம் புராணங்களுக்கெல்லாம் நல்ல நடுநாயகமாம் என்று இந்த உலகமெல்லாம் கொண்டாடுவதாக. சுப்பிரமணிய கடவுள் சர்வலோகைக்க நாயகன், எனவே அவருடைய புராணமும் புராண நாயகம். 266வது திருப்பாடல். வற்றா அருள்சேர் குமரேசன் வண் காதை தன்னை சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் துகளுராமே கற்றாரும் கற்பான் முயல்வாரும் கசிந்து கேட்கலுற்றாரும் வீடு நெறிப்பாலின் ஒருவர் அன்றே. வற்றுதலில்லாத அருள் பிரவாகத்தை கொண்ட குமாரக் கடவுளது அருள் வளம் பொருந்திய இப்புராண சரிதையை தகுந்தவர்களெல்லாம் கேட்க இப்புராணத்தை சொன்னவர்களும் இப்புராணத்தின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து காண்பவர்களும் சொல்குற்றம் பொருட்குற்றம் வாராமல் இப்புராணத்தை கசடர வரன்முறையில் கற்றவர்களும் இப்புராணம் வல்லவர்களிடம் கற்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களும் புராணத்தை வாசிக்கும் முறையில் வாசிக்க அதன் பொருளை சொல்லும் முறையில் சொல்ல அதனை கசிந்துருகி ஸ்ரத்தையோடு கேட்கும் முறையில் கேட்கின்றவர்களும் நிச்சயமாக வீடு பேறு என்ற முக்தியில் மோட்சத்தில் நிற்பார்கள். வீடு பெற நில் என்பது உலக அன்னையாகிய ஔவையாரின் திருவாக்கு. எத்தொழிலை செய்து கொண்டு எங்கே நிற்பவராக இருந்தாலும் கந்த புராண தொடர்புடையவர்கள் வீடு நெறிப்பாலினராய் வீடு பெற நிற்பவரே ஆவார்கள் என்பது இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. இனி வள்ளியம்மை திருமணப்படலத்தின் நிறைவு திருப்பாடல் 267வது திருப்பாடல். தக்ஷகாண்டத்தின் நிறைவு திருப்பாடல். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணத்தின் நிறைவு திருப்பாடல். பாராகி ஏனை பொருளாய் உயிர் பன்மையாகி பேரா உயிர்கட்கு உயிராய் பிறவற்றுமாகி நேராகி தோன்றலில்லாததாகி
நின்றான் கள்ளர்க்கே ஆராத காதலொடு போற்றி அடைதுமன்றே. பிருத்திவியாகவும் ஏனைய 4 பூதங்களாகவும் சந்திர சூரியர் என்னும் இவைகளாகவும், அதாவது அஷ்டமூர்த்தமாகவும் பலவாக இருக்கின்ற ஆன்மாக்களாகவும், ஆன்மாக்களின் அறிவுக்கு உள்ளே அறிவாகவும், உயிருக்கு உள்ளே உயிராகவும், பெருமானை விட்டு என்றும் அகலாத நிலையினை உடைய ஆன்மாக்களுக்கு அவை இயங்கும் பொருட்டு உயிராக பரமான்மாவாகவும், ஏனை தத்துவ தாத்துவிகங்களாகிய வேறு வேறு பதார்த்தங்களாகியும் நேர்பட்டு முன்னிலை சுட்டாய் தோன்றுதல் இல்லை ஆகியும், அதாவது சுட்டறிவுக்கு புலப்படாமல் நின்றருளும் பரம்பொருளின் திருவடியிலே தெவிட்டாத ஆராமையோடு அப்பரம்பொருளை போற்றி துதி செய்து சரண் புகுவோமாக என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். பெருமான் மன அதீத வாக்கு அதீத ஸ்வரூப நிலையில் இருந்தாலும் உயிரோடு கலந்து உயிரோடு இருக்கின்றார். அதோடு அமையாது அவ்வுயிர்களுக்கு வேறாய் உடனாய் உபகரித்தல் பொருட்டு உயிருக்கு உயிராகவும் பரம்பொருளாகவும் இருக்கின்றார். இவ்வாறு உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் 3ம் 2ம் அற்று நின்று செய்யும் அத்வைத உபகாரம் இறைவனார் செய்கின்ற உபகாரம். அப்படிப்பட்ட பெருமானின் திருவடிகளை ஆராத காதலோடு தெவிட்டாத காதலோடு போற்றி துதி செய்து சரண் புகுவோமாக என்று ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் இந்த அளவிலே நிறைவு பெறுகின்றது. சிவசிவ திருச்சிற்றம்பலம். வள்ளியம்மை திருமணப்படலம் சம்பூர்ணம். தக்ஷகாண்டம் நிறைவு. ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் சம்பூர்ணம். திருச்சிற்றம்பலம். வேலும் மயிலும் துணை. ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமண்யோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்ரமண்யோம். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.